அறிவு நிலை. நமசிவாய என்பது ஒரு அறிவு நிலை, சிவாய நம என்பது ஒரு அறிவு நிலை, சிவைய என்பது ஒரு அறிவு நிலை, சீவ என்பது ஒரு அறிவு நிலை. அடுத்த நிலை இதுதான் முக்தி. ஆன்மா முக்தி நிலையில நிற்கிற போது சிவம் ஒன்றே காணும். நான் காண்கிறேன், என் அறிவு கொண்டு காண்கிறேன், எதுவும் தெரியாது. உயிர் எப்படி நிற்கும்? சிவமாகவே நிற்கும், சிவமாகவே நிற்கும். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன். முக்தி நெறி எனக்கு எதுவும் தெரியாம நான் எப்படி நின்ன? மூர்க்கனா நின்ன. அது என்ன நிலை? நமசிவாய நிற்கிறதான். உலக பொருள் மீது இப்ப ஆசை இருக்காது. நமசிவாயன்னு சொல்லும்போது நான் பெருமாண்ட போயின்னு கேட்கறான், இதை கூட அதை கூட கேட்கறேன் இல்லையா? அவன் யாரு? மூர்க்கன் தானே. முக்தி நெறி என்னன்னே தெரியல. பெருமாண்ட போய் முக்தி கொடு, வீடு பேரு கொடு, உன் அருளை கொடு, உன் திருவடியை கொடுன்னு கேட்காம எனக்கு இதை கூட அதை கூட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்காம என்னது கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்? எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன். அவன் என்ன செய்யலாம்? பக்தி நெறி அறிவித்தான். பக்தி நெறி எனக்கு அறிவில விளங்குமாறு செய்யும். பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் மன்னம். பாருதல் நீங்குதல், மாற்றுதல், நீங்குதல். பக்தி நெறி அறிவித்தான் பல வினைகளை நீக்க. பல வினை பல வகையான வினை, சஞ்சித வினை எல்லாமே குருநாதனா வந்து நீக்க செஞ்சு வினையெல்லாம் நீக்கி பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் மன்னம். சித்த மலம் அறிவித்து சித்தத்தில் இருக்கிற பலத்தை நீக்கினான், நாமாவை நீக்கினான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட. இதெல்லாம் நான் செய்யல, அவன் என்னை செய்வித்தான். இது எதுவுமே நம்ம முயற்சி எதுவுமே இல்லை. அவன் தான் இதையெல்லாம் செய்யணும். இந்த படிநிலையில இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு யார் கொண்டு போகணும்? அவன் தான் கொண்டு போகணும், அவன் தான் கொண்டு போகணும். அப்ப நாம என்னங்க செய்யறது? நாம என்ன செய்யலாம்? விரும்ப வேண்டும். நம்மளுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நாம் விரும்ப வேண்டும். விரும்பினால் இறைவன் கூப்பிடுவார். நமக்கு இதுல முயற்சி நம்ம கையில இல்லை. இது எந்த முயற்சி நம்ம கையில கிடையாது. நாம ஒடுக்கணும்னா விட முடியுமா? யார் போய் வாழை ஒடுக்கணும் நம்மள போய் ஒடுக்க முடியுமா? எது செய்ய முடியாது. அப்ப நமக்கு என்ன இருக்கணுங்க? விருப்பம். அந்த பேரின்பத்தை ஞானிகள் நுகர்ந்த நுகர்ச்சியை இந்த காலத்திலேயே நாம் நுகர வேண்டும் என்கின்ற வீடு வேற்றின் மீது தீராத காதல் நமக்கு வேண்டும். அந்த காதல் இருந்தா பெருமான் என்ன செய்வான்? வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். வேண்டியவற்றை அவன் கொடுப்பான். எதை வேண்டணுங்கிறதுலதான் தகராறு. நமக்கு எல்லாம் என்னது எது தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் கேட்கிறோம்னா அதுக்கு நமக்கு அறியாமை என்று பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்த பொருளையே விரும்ப வேண்டும். இச்சை என்பது எப்படி இருக்கணுங்க? உயர்ந்த பொருள் மீது நமக்கு விருப்பம் இருக்கணும். இன்னும் நமக்கு எப்படி இருக்குன்னா, கீழான பொருள்கள் மீது, அழிகின்ற பொருள்களின் மீது நமக்கு என்ன இருக்கிறது? விருப்பம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இதை விடணும் என்று சொன்னால் இதை நீங்க என்ன முயன்றாலும் விட முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? உயர்ந்த பொருளை நேசித்தால் இழிந்த பொருள்கள் தானே நீங்கும். இருள் நீங்கி ஒளி வருவதில்லை, ஒளி வந்தால்தான் இருள் நீங்கும். அப்ப இருள் நீங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஒளி வரணும். சிவத்தின் மீது நமக்கு விருப்பம் வந்தால் ஏனைய கீழான விருப்பங்கள் எல்லாம் தானாக நீங்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்னங்க? சிவத்தை நேசிக்கணும், சிவத்தை நேசிக்கணும், அவனை பூசிக்கணும். நேசித்தா இப்படி எனக்கு நிறைய அன்பு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வந்து உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவான். அம்மா வாயிலேயே பேசிட்டே இருக்கிறீங்களே, வெறும் வாய் தானே எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? செயல்ல காட்டுங்க. எப்படி காட்டணும்? வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க, ஒரு பிறந்த நாளோ ஒரு புடவை வாங்கி கொடுங்க. அப்ப அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணுமா இல்லையா? வெளிப்படுத்த அது அன்பு ஒரு பயனும் இல்லை. இப்ப இறைவன் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? எப்படி வெளிப்படுத்தணும்? பூசை தான். பூசையும் 5 எழுத்துன்னா அப்படிதான் வெளிப்படுத்த முடியும்.
வேற எந்த வகையிலையும் அவன் நம் மீது நம்ம அன்பை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அது செய்ய செய்ய அன்பு என்ன ஆகும், கூடும். செய்ய செய்ய அன்பு கூடும். இல்லைன்னா என்ன ஆகும், அது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அன்பு நமக்கு குறைந்து கொண்டே வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த விருப்பத்தை பூசையின் வாயிலாக அவனுக்கு காட்ட வேண்டாம், நமக்கு நாம என்ன செஞ்சுக்கணும், சொல்லிக்க வேண்டியது. ஆனா அவனுக்கு தெரியும் உள்ள இருக்கிறான். நம்ம கூட நம்ம என்ன செய்வோம், ஒருபோதும் அருளும் பொருளும் இருக்கிறவங்க காட்ட மாட்டாங்க. அருளும் சரி பொருளும் சரி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இல்லாதவன் தான் என்ன செய்வான், இருக்கிற மாதிரியே காட்டுவான். இல்லையா? நான் பார்த்து நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நம்ம வாட்டுக்கு பேசாம உட்காந்துருப்பான். ஏன்னு கேட்டா அவனுக்கு என்ன பயம், இருக்கிறத வெளியே காமிச்சா வம்பு அப்படின்னு அவன் என்ன செய்ய மாட்டான், காட்டவே மாட்டான். இல்லாதவனா என்ன செய்வான், எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்குவான். இந்த பொருளும் சரி அந்த பொருளும் சரி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காட்டவே மாட்டாங்க. இல்லாதவனா என்ன செய்வான், இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பான். இல்லையா? நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லாத மாதிரி இருந்தாலும் சரி மொத்தத்துல என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். எனவே இங்கே அருளானது சிவத்தை ஆக்கும், அணுவை இருளானது தீர, இருளானது தீர அருளானது சிவத்தை ஆக்கும். அப்ப இருள் தீரணும்னா சிவம் என்ன ஆகணும், பிரகாசிக்கணும். அறிவுல சிவம் விளங்கணும். சிவம் விளங்குனாத்தான் என்ன ஆகும், இருள் நீங்கும். அப்ப சிவம் விளங்கி நிற்கணும்னா எது செய்யும், அருள் தான் செய்யும். அருள் தான் செய்யும். எனவே என்ன செய்யணும், அண்ணல் முதலா அழகார் எழுத்தென்றும் எண்ணுதல் வேண்டும். அஞ்செழுத்து ஓதணும், அஞ்செழுத்த ஓதணும். ஏன்னா அஞ்செழுத்தின்றி நமக்கு என்ன கிடையாது, வீடு பேரு இல்லை என்பதை இங்க சொல்லி அடுத்தது அஞ்செழுத்து